பாயிண்ட்ஸ் டேபிள் 10வது இடத்துல இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸும் 9வது இடத்துல இருக்கிற சன்ரைசர்ஸ் ஹைதராபாதும் சென்னையில் மோத போகிறாங்க. ஆக்சுவலி இப்படி சொல்கிறதுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இல்லை, ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இதே சினாரியோவில் இருந்து அவங்க ஆடி இருக்கிறாங்க. ஆனால் அது ஏதோ ஒரு வேளை ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கூட்டும். பட் ஆனால் இந்த மேட்ச்சுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. அது என்ன எக்ஸைட்மெண்ட்னா, யார் அந்த 2 பாயிண்ட்டு அதை தாண்டி யார் நல்ல கிரிக்கெட் இன்றைக்கி ஆட போகிறா. ஏன்னா ஒரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மோசமான கிரிக்கெட் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சிஎஸ்கே கிட்டது இந்த சீசனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எவ்வளோ மோசமான கிரிக்கெட். பவர் பிளேயில் 2 டீமும் போட்டி போட்டு ஒரு மோசமான கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களா, அதையும் பார்க்க முடிஞ்சது. பவுலிங்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட் சிஎஸ்கே பவுலிங்கில் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் பத்திரன் ஒரு மேட்ச்சில் ஆஃப் ஆகிறாரு, பார்க்க முடியுது. அப்புறம் அஸ்வின் நிறைய மேட்சஸ் ஆஃப் ஆகிட்டாரு, பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஆங்கிறத தாண்டி சுத்தமாக ஆஃப் ஆக தான் இருக்கிறாங்க. பட் இந்த டீம் மோத போகிறாங்க. பட் இதில் தோக்குறவங்க கன்ஃபார்ம் இந்த சீசன் முழுக்க 10வது பொசிஷன்லேயோ இல்லைன்னா 9வது பொசிஷன்லேயோ முடிக்க போகிறாங்க, சந்தேகமே கிடையாது. அப்புறம் இன்னொன்று, 2 டீமுக்கும் 6 மேட்ச் இருக்குது. அதுவும் சிஎஸ்கேக்கு 6 மேட்ச் இருக்குது. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் 10வது இடத்துல இருக்கிறாங்க. 0% தான் சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த 6 போட்டியை வின் பண்ணி ஆல்ரெடி 4 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. 2 மேட்சை வின் பண்ணி 16 பாயிண்ட்டோட ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்ல நெட் ரன் ரேட்டோட பிளே ஆஃபுக்கு போவாங்களா. போன வருஷம் ஆர்சிபிக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்தது. பட் ஆனால் ஃபைட் பேக் பண்ணி வந்தாங்க. இவங்களால முடியுமா? சன்ரைஸ் ஹைதராபாத்லையும் முடியுமா? பேட் கமின்ஸ் திருப்பி எடுத்து வந்து கொடுப்பாரா? 2 கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ், ஒரு பக்கம் எம்எஸ் தோனினா, இன்னொரு பக்கம் பேட் கமின்ஸ். ஐபிஎல்ல கிடையாது, ஆனால் வேர்ல்ட்ஸில் அவர் ஒரு பெஸ்ட்டு கேப்டன். 2 பேர் மோத போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா நினைக்கிறீங்களா? பார்ப்போம். பட் இந்த ஐபிஎல் 2025 கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் கேட்க போகிற கேள்விகள் என்னென்னா, முதல்ல இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, அப்புறம் இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா. இந்த 2 கேள்விக்கும் சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு பொருள் காத்திருக்குது. ஸோ சரியாக பதில் சொல்லுவீங்க, அவங்களிருந்து நான் ஒருத்தவங்களை பிக் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? தென் ப்ரிவியூக்குள்ளே போகலாமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் சென்னை சேப்பாக்கில் நடக்க இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் vs சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி பிக்ஷன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்துருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். சரி, ஓகே. இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் சென்னையில் வெயில் அடிக்குது கேள்விப்பட்ட வரைக்கும், மழை கிடையாது கேள்விப்பட்ட வரைக்கும். பிச்சு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது மும்பை இந்தியன்ஸ் மும்பையில் பிச்சை செட் பண்ணி எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பிச்சை ரெடி பண்ணி ஜெயிச்சாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பிச்சை ரெடி பண்ணி ஹைதராபாத்தில் தோத்தாங்க. கேகேஆர் அந்த விஷயத்த பண்ணாங்க, அது நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு பிச்சு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வந்து மும்பை இந்தியன்ஸுக்காக ரெட் சாயில் கொடுத்து அதில் குழியில் விட வச்சாங்க. ஸோ இப்படின்னு ஒவ்வொரு டீமும் வந்து பிச்சை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, பட் சென்னை மட்டும் பாவங்க, அவங்களால பிச்சை அவங்களுக்கு சாதகமாக பண்ணவும் முடியல, ஆப்பனுக்கு அகேன்ஸ்டாகவும் பண்ணவும் முடியல. எப்படின்னா பவுன்ஸ் இருக்குது. யூஸ்வலாக சேப்பாக் பவுன்ஸ், ரெட் சாயில் பிளாக் சாயில். பட் ஆனால் பிளாக் சாயில் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டாகவும் முடியுது. முக்கியமாக சொல்கிறேன், டாஸை வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்க்கும் சேஸிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து பனியாக இருக்கலாம், ஓகேங்களா, பிச்சாக இருக்கலாம். பட் ஆனால் பனியாக இருக்கலாம்னு தான் சொல்லுவேன். பிச்சு கண்டிப்பாக ஒரு மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவே கொஞ்சம் பிஹேவ் பண்ணுது, அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லுவேன், பொதுவாகவே நான் பார்த்துட்டு ஐபிஎல்ல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறதோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டுக்கு நல்லாவும் வருது, பேட்டிங் நல்லாவும் பண்ணவும் முடியுது. ஈஸியாக கூட சேசிங் வின் பண்ணுறாங்க. நியூ பால் இனிஷியல் மூவ்மெண்ட் அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 220 அடிக்கிறீங்களா, சேசிங்கில் 240 அடிக்கலாம், ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. சேப்பாக்குக்கும் அந்த சந்தேகமும் கிடையாது, சேப்பாக்கும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் அவங்க டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங், எல்லா டீமும் ஃபஸ்ட் பேட்டிங் தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் 2 டீமுக்கும் பர்டிகுலராக சொல்லுவேன், ஏன் டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கணும்னா, ஒன்று சிஎஸ்கேக்கு சேசிங் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்குது. பட் ஆனால் எல்எஸ்ஜி கூட சேஸ் பண்ணி தான் வின் பண்ணாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எம்ஐ கூட ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி தான் தோத்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த நேரத்தில் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறது பெட்ரு, எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது பெட்ரு. அவங்க பேட்டர்ஸ் வந்து சேசிங்கில் தான் அடித்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் கூட. பட் ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் அடித்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி போவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் பார்ப்போம், டாஸ் கொஞ்சம் க்ரூஷியல். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் எல்லாரோட கண்களும் இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பிளேயிங் 11 யங்ஸ்டர்ஸ் கொடுப்பீங்களா. இப்போ ரச்சின் ரவீந்திரா அவுட் சைட் ஆஃப் பால்
அவுட் ஆகிட்டே இருக்கிறாரு. இப்போ ரச்சின் ரவீந்திராவை எடுத்துட்டு ஆயுஷ் மாத்ரே அதுக்கப்புறம் ஷைக் ரஷீத் 2 பேரும் ஓப்பன் பண்ண விட்டுட்டு ஒன்று வன்ஷ் பேடி அப்படி இல்லைனா ஆண்ட்ரே சித்தார்த் ஆட வைக்கலாம். விஜய் சங்கருக்கு டீமில் இடம் கிடையாது. நான் வந்து நம்பர் 4ல் ரவீந்திர ஜடேஜா ஆட வச்சுட்டு சிவம் துபே 5ல் வர வச்சுட்டு 6ல் மகேந்திர சிங் தோனியோ இல்லை ஜெமி ஓட்டனோ ஆட வச்சுட்டு அப்புறம் அஸ்வினுக்கு பதிலாக நான் ஸ்ரேயாஸ் கோபால்ங்கிற லெக் ஸ்பின்னராக கொண்டு வர ஒரு வெரைட்டியாவது கொடுப்பாரு. கம்போஜுக்கு நான் இம்பாக்ட் சப்பாவில் 11th இடம் கொடுப்பேன். நூர் அகமது, கலீல் அகமது, தென் இம்பாக்ட் சப்பா பத்தீரானாவை கொண்டு வரலாமா, இல்லை நேத்தன் எல்லிஸா, இல்லை சாம் குரானா. இதில் நேத்தன் எல்லிஸ் வந்து பார்த்தோன்னா குயிக்காக நேராக போடுவார். ஆனால் பத்தீரன் எஃபெக்ட் வந்து கொடுப்பாரா? பட் எனக்கு தெரிஞ்சு 10 ரன் கொஞ்சம் அதிக ரன்னே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நேத்தன் எல்லிஸ். ஸோ எல்லிஸ் கிட்டே இருந்தாலும் போவாங்க. பட் எனக்கு அந்த ஒரு ஆள் என்ன பிளானில் போவாங்க தெரில. பட் நான் 10 ரன்னாவுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களான்னா கொடுப்பேன். இதுதான் கடைசி மேட்ச்சு, இந்த வாய்ப்பை நீ வேஸ்ட் பண்ணிட்டுனா அவ்வளோதான், எனக்கு அதுக்கப்புறம் மேட்ச் கிடைக்காதுன்னு சொல்லி மிரட்டி அப்புறம் அவரை நல்லா ஆட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். இதுதான் பிளேயிங் 11. நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த் இல்லை வன்ஷ் பேடி யாராவது ஒருத்தவங்க நான் கண்டிப்பாக ஆட வைப்பேன். அவங்களுக்கு இந்த தடவை வந்து சிஎஸ்கேவோட எல்லோ கேப் கொடுப்பேன், டெபியூட் கேப் கொடுப்பேன். ஓகேங்களா? எஸ்ஆர்எச்சில் என்னத்தை மாற்றுவீங்க? ஷமி தான் போன மேட்ச்சில் இல்லை. ஷமியை கொண்டு வரணும்னா இங்கே நீங்கள் உணர்கட்டையோ அர்ஷர் பட்டேலோ வெளியில் உட்கார வைக்கணும். அது என்ன கதைன்னு தெரியல. பட் எஸ்ஆர்எச்சோட 11 பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்சஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் எஸ்ஆர்எச்சோட 11 பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸோட டாப் ஆர்டர் ஓவரால் மிடில் ஆர்டர்லாம் சேர்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? கவனிக்கிங்க. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜாவை நம்பர் 4க்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் அனுப்பியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஜடேஜா உள்ளே வந்தார் ஸ்பின்னரா, அப்புறம் ஆல்ரவுண்டரா. பட் அங்கேருந்து படிப்படியாக முன்னேறி டெஸ்ட்டு ஒயிட் பால் கிரிக்கெட் எல்லாத்துலேயுமே ஒரு ஆல்ரவுண்டர். பட் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஏஜ் ஒரு ஃபினிஷராக ஆக்சுவலி இருந்தார். பட் ஆனால் இப்போது மகேந்திர சிங் தோனி என்ன பண்ணியிருக்கிறாரு, இல்லை நீ இப்போ ஆடுற கேமுக்கு உனக்கு இருக்கிற மைண்ட் செட்டுக்கு நீ நம்பர் 4ல் ஆடு. ஸோ நீ டைம் எடுத்துக்கோ, ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணு, அதுக்கப்புறம் நீ டேக் ஆன் பண்ணு, ஒரு இன்டென்ட் காமி. இது ஜடேஜா கிட்ட. ஓகேங்களா? பட் ஜடேஜா வந்து பின்னாடி வந்தால் அவரோட இன்டென்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி வந்தாலும் அந்த இன்டென்ட் அன்னைக்கு கம்மியாக இருந்தது. அதுக்குன்னு அப்படியே கம்ப்ளீட்டாக கம்மியாக வச்சுருப்பார்லாம் சொல்லவும் முடியாது. ஆனால் ஜடேஜா நம்பர் 4 நல்ல முடிவு. மகேந்திர சிங் தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான முடிவுகள் பண்ணியிருக்காரு. முன்ன ரோஹித் சர்மாவை நம்பர் 4ல் இருந்து ஓப்பனிங்கை கொண்டு வந்தார் இந்தியன் டீமில். அதே மாதிரி ஜடேஜாவுக்கு பொறுப்பை கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால தென் ஃபினிஷராக அவரால் அந்த மாதிரி போக முடியல அப்படிங்கிறதுனால ஸோ சரி ஓகே நம்பர் 4ல் நீங்கள் ஆடுங்க, எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்பின்னராக இல்லை எனக்கு ஸ்குவாடில் தேவை. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பேட்டிங் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மகேந்திர சிங் தோனி சைடில் பொறுத்த வரைக்கும். ஜடேஜாவை நம்பர் 4ல் இது அனுப்புகிற முடிவு லாங் டேர்ம் முடிவா, எனக்கு லாங் டேர்ம் முடிவாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜடேஜாவை அவ்வளோ சீக்கிரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் விடுறது யோசிப்பாங்க. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ இங்கே பாருங்களேன், மினிமம் கேரண்டி. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் நான் ஒரு விஷயத்தை நான் ஜடேஜாவை டிஃபெண்ட் பண்ணுவேன். நான் ஃபினிஷராக நான் ஜடேஜாவை பெருசாக க்ளோரிஃபை பண்ண மாட்டேன். பட் ஆனால் அந்த நம்பர் 4ல் நான் ஜடேஜா ஓகே, எனக்கு அப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவை. ஆனால் ஜடேஜா எந்த ஒரு விஷயத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வெரி ஃபர்ஸ்ட் பால் இதெல்லாம் கிடையாது. ஒரு 5 பாலுக்கு அப்புறம் ஒரு பார்ட்னர் பில்டு பண்ணதுக்கப்புறம் ஜடேஜா அப்படி ஒரு இன்னிங்ஸு ஒரு மாதிரி இன்டென்ட் காமிக்கிற இன்னிங்ஸ் அவர் ஆனால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜடேஜா வந்து இந்த வருஷம் எடுத்துட்டோமே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி கூட வச்சுக்கோங்க நம்பர் 4ல் ஆடுறதுக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 வருஷம் ஆடுவார். அப்போ நம்பர் 4ல் ஜடேஜா ஆடிட்டு அப்போ நம்ம ஒரு ஃபினிஷர் தேடப்போம். இப்போ டேவிட் லூயிஸ் வராருன்னா ஸோ 5ல் சிவம் துபே, 6ல் டேவிட் லூயிஸ், 7ல் வந்து உங்களுக்கு தோனி வந்துடுவார். ஜெமி ஓட்டன் நீங்கள் 11th வெளியில் எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு அதான் சொல்கிறாங்க கோர் செட் ஆகிடுச்சுங்க. ருட்ராஜ் கிக்வாத், ஷைக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே, ஜடேஜா நம்பர் 4, டேவிட் லூயிஸ், துபே, இதுதான் ஓகேங்களா. தோனி அடுத்த வருஷம் ஆடுறாருன்னா நம்பர் 7, 8ல் அவரால் வந்து கடைசி ஒரு 2 ஓவர் 6 பால் இது அவரால் ஆட முடியும்னா ஓகே. விக்கெட் கீப்பிங் ஃபுல்லாக போட முடியும்னா ஓகே. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் இந்த கோரை செட் பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஜடேஜா நம்பர் 4 நான் நல்ல முடிவாக பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேட்டில் நான் இப்போ ஜடேஜாவை நம்பர் 4ல் எடுத்து வந்ததை பற்றி நான் பேசிட்டேன். இன்டென்ட் பற்றி நான் பேசியிருப்பேன். துபே கிட்டையும் ஜடேஜா கிட்டையும் அதுதான் இன்டென்ட். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ ஷைக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே மேலே வந்து மேபி ஒரு ஆண்ட்ரே சித்தார்த்தோ இல்லை வன்ஷ் பேடியோ வராரு, இல்லை ரச்சின் ரவீந்திராவை திரும்பி ட்ரை பண்ணுறாங்கனாலுமே ஒரு வீக்கஸ்ட்டு ஒரு டாப் ஆர்டர் தான். இப்போது ஷமி உள்ளே கொண்டு வராருன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 2 6 3 6 அடிச்சுக்கோங்க. ஆனால் உங்களோட விக்கெட் நான் எடுத்துருவேன். அது ஷமியை பொறுத்த வரைக்கும். பேட் கமின்ஸ் அதே தான். பேட் கமின்ஸ் கையில் நியூ பால் போச்சுன்னா இந்த யங்ஸ்டர்ஸை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். திரும்பவும் பொறுப்புங்கிறது ஜடேஜா, சிவம் துபே கிட்ட வருது. இப்போ மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வருவா, இங்கே
மேபி ஜெயதேவ் உணர்கட்டுக்கு செமி நியூ பால் கொடுக்கப்படலாம். அதுக்கப்புறம் ஹன்சாரியை எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ டாப் ஆர்டர் கிளிக் ஆகணும், எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர் கிளிக் ஆகணும் ஆகும். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அந்த மிடில் ஆர்டரில் வந்து கிளிக் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஃபினிஷிங்கும் ஒரு மாதிரி கிளிக் ஆகிரும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறது, மகேந்திர சிங் தோனி கிட்ட இருந்து இங்கே ஓரளவு கணிசமான ரன்களும் வரலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்தாலும், பட் இதே போல் இங்கே நீங்கள் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்கில் நீங்கள் என்னத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பாகவும் இல்லை. ஹர்ஷல் பட்டேல் ஒரு விக்கெட் டேக்கராக இருக்கிறாரு. பட் டெத்து ஓவர்ஸாக வரும்போது தோனி வரும்போது ஒரு தடவை தரம்சாலாவில் போல்டு எடுத்தாரா ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி மேபி ஹர்ஷல் பட்டேல் இந்த தடவை பண்ணுவாரா? ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் உங்களுக்கு வந்து நான் 11th கம்போஜ் கண்டிப்பாக வைப்பேன். கம்போஜ் இல்லாமல் நான் வரவே மாட்டேன். இம்பாக்ட் ஆப்பால் இல்லை, கம்போஜ் கண்டிப்பாக. ஸோ அப்போ கம்போஜ் உள்ளே வராரு அப்படின்னா இவர் ஆல்ரெடி நிக்லஸ் புரானோட விக்கெட் எடுத்தார். ஸோ அப்போ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். ஸோ இந்த டாப் ஆர்டர் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, நான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டர் அப்படின்னா அஸ்வின் தான் ஞாபகத்துக்கு வராங்க. அதுவும் சேப்பாக் அப்படின்னா அஸ்வின் தான் ஞாபகத்துக்கு வராரு. ஆனால் அஸ்வினை இந்த மேட்சோட 11th இருப்பாரான்னு தெரியல. ட்ராப் பண்ணி வாய்ப்பு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு கம்போஜ், ப்ளஸ் ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வரது நூர் அகமது வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா உள்ளே வந்துவார். இல்லை கலீல் அகமதுக்கு தேவை என்னென்னா, ஒரு பக்கம் கம்போஜ் விக்கெட் எடுக்கிறாரு இல்லையா, ஒரு மாதிரி டைட்டாக போட்டார்னா இந்த பக்கம் கலீல் அகமது டைட்டாக போட்டு அவர் ஒரு பக்கம் விக்கெட் எடுக்க பார்ப்பார். ஸோ இவங்க டாக்டிக்கலாக ஒரு டாக் டீம் போட்டு ஆடுவாங்க. அது எனக்கு சந்தேகமே கிடையாது. மிடில் ஓவர்ஸ் நூர் அகமது உள்ளே பூந்து கொஞ்சம் லைட்டாக அலசிட்டார்னா ஜடேஜா கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுருவார். ஸோ அப்படிங்கும்போது நான் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. 10 ரன்னா அவர் கொஞ்சம் ரன்னை லீக் பண்ணுறாரு. இந்த மேட்சை கொண்டு வருவாரான்னு தெரியல மகேந்திர சிங் தோனி. பட் அவர் வரலன்னா நேத்தன் எல்லிஸ் அப்படின்னா சாம் கரன். ஆனால் யாராக இருந்தாலும் மிடில் ஓவர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர் நல்லா போட்டு எக்ஸ்ட்ரா நேரம் மிடில் ஓவர் செமி நியூ பாலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அந்த டேலண்ட் இருக்கிறவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் கேம்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டெபியூ ஆவாங்க. இல்லை பரவாயில்ல 10 ரனாவோட போகிறோன்னா இப்போ கிளாசின் வர்சஸ் 10 ரனா இந்த பேட்டில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நான் என்ன சொன்னேன், ஹர்ஷல் பட்டேல் வர்சஸ் மகேந்திர சிங் தோனி அந்த ஒரு பேட்டில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டீமோட பவர் பிளே ஸ்கோர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவ்வளோ சிறப்பாகவும் கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு கிடையாது. 146, 158, 103, 158 இது சென்னை சூப்பர் கிங்ஸோட கடைசியாக நடந்த 4 ஹோம் மேட்சஸில் அவங்க அடிச்சிருக்கிற ஸ்கோர். அதுக்கப்புறம் ஜீனன் அன்சாரியை வந்து தோனி வர வரைக்கும் பேட் கமின்ஸ் வெயிட் பண்ணுவாரா? தோனி வரும்போது இந்த பக்கம் ஜீனன் அன்சாரி போட்டு பார்க்கட்டும், பரவாயில்ல மேபி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது, மேபி தோனி அடிக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். பட் இன்னொரு பக்கம் ஒரு லெக் ஸ்பின் பிரச்சனைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. பேட் கமின்ஸ் ரிஸ்க் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தில். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் கொஞ்சம் ஒரு ஷேக்கியாக இல்லாமல் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்காங்க. பட் பவுலிங் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிறாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், அப்புறம் கிளாசின் இவங்க எல்லாருமே ஐபிஎல்ல 100 அடித்தவங்க. டபுள் தமாக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி டமாக்கா ஆடிட்டு வந்தாங்க. ஆனால் ஐபிஎல்ல பார்க்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தென் சென்னை சூப்பர் கிங்ஸோட கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. சன்ரைஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் அவங்களோட நேம்ஸ் அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்கிறேன் கிளாசின், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அண்ட் இஷான் கிஷன் இவங்க எல்லாருமே வழக்கம் போல் அன்றைக்கி அவங்க வெடிப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வெடித்தா மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அண்ட் சும்மா விட மாட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அவங்களுக்கு நான் 49% ஜெயிக்கிறதான சான்ஸ் தரேன் அண்ட் 51% சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதான் நான் பார்க்குறேன். ஸோ அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 11 வந்து ஆடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே டன் இந்த வீடியோ நிறைவடைக்கிறது. அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரவுண்டில் ஜடேஜா எடுக்கிறாங்க, நம்பர் 4 வருவார். எனக்கு 2 விக்கெட் எடுக்கும்போது நான் நம்பிக்கை இருக்கிறேன். இப்போ ஜடேஜா எடுத்துனா நூர் அகமது எடுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா நூர் அகமது ஒரு பக்கம் டைட்டாக போகிறாரு இல்லையோ, அவர் ஒரு பக்கம் விக்கெட் எடுத்துறாரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஆயுஷ் மத்ரேக்கும் அவர் வாய்ப்பு என்னோட டீமில் எனக்கு அவர் வாய்ப்பு கொடுப்பாரு பார்ப்போம். அதுக்கப்புறம் பவுலிங்கில் ஹர்ஷல் பட்டேல் சொல்லிட்டு நூர் அகமது, பேட் கமின்ஸ், கலீல் அகமதை பிக் பண்ணுறேன். அண்ட் பேட்டிங்கில் டிராவிஸ் ஹெட், சிவம் துபே, விக்கெட் கீப்பிங்கில் கிளாசின், துபே இவங்க எல்லாரையும் வந்து நான் பிக் பண்ணுறேன். இவங்க தான் என்னோடய டீமு. பார்த்து விளையாடுங்க. கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸில் ஒரு 3 பேர். அப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் தோனி எடுக்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் தோனியை பிக் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்கிறவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் அப்படியே ஜீட தோனியும் கொடுத்துட்டுறாருங்கிறதுனால அப்புறம் 6 அடிக்கிறாருங்கிறதுனால நான் தோனி வந்து பிக் பண்ணுறேன். ஆச்சரியமாக இருக்கலாம், அதிசயமாக இருக்கலாம். பட் சேப்பாக்கில் இங்கிருந்து ஒரு ரிடம்ஷன் ஆரம்பிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் கண்ணில் படுவார், ஆனால் சரியாக அடிக்கிறது இல்லை. ஜடேஜா, அதுக்கப்புறம் கிளாசின் வைஸ் கேப்டனாக ஜடேஜா கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. சதர்ன் டெர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸு, இன்னொரு பக்கம் சன் டிவி, சன் பிக்சர்ஸ். யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் நல்ல மேட்சாக இருக்கும். சேப்பாக்கில் நல்ல கிரிக்கெட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இது ஒரு நல்ல ஒரு போட்டியாக இருக்கும் நான் நம்புகிறேன். பார்ப்பேன் சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன சொன்ன மாதிரி ஜடேஜா நம்பர் 4 சரியான முடிவா அப்படிங்கிறதையும் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். இல்லை போக போக பார்க்கலான்னாலும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம். அப்புறம் எஸ்ஆர்ஹெச் பின்ன ஃபைனல்லாம் இங்கே தான் தோத்தாங்க. சிஎஸ்கே கிட்ட போன வருஷம் இங்கே தோத்தாங்க.
அந்த மாதிரி இல்லாமல் பேட் கமின்ஸ் யுக்தியோட போவாரா? ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்கர் ஃபேன்ஸ் ஆல்ரெடி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விக்ட்ரி கிடைக்குமா பாப்பா எனக்கு சொல்லிட்டு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?